ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பேசிட்டு வரதா தகவல்கள் வெளியாக இருக்கு. 2 நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட தற்பொழுது எஸ்பி வேலுமணி 2வது நாளாக சந்திச்சு பேசிட்டு வரதா தகவல்கள் வெளியாக இருக்கு. ஏற்கனவே இவர் பல்வேறு கோயில்களில் பங்கேற்றிருந்த நிலையில அடுத்தபடியா கூட்டணி தொடர்பான வலுவான ஒரு பேச்சுவார்த்தை இந்த சந்திப்புல நடைபெறும் என்ற தகவல்கள்லாம் வெளியாக இருந்துச்சு. இந்த நிலையில இப்ப எஸ்பி வேலுமணி அவரோட சந்திப்பு நடத்திட்டு வரதா தகவல்கள் வெளியாக இருக்கு. இந்த திருச்சியில இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதியில இந்த சந்திப்பு நடந்துட்டு வரதா தகவல்கள் வெளியாக இருக்கு. ஏற்கனவே பேசி வந்த நிலையில இப்ப இரண்டாவது நாளாக எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ந்து சந்திப்புல ஈடுபட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. கூட்டணி என்பது உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில அடுத்தபடியா தொகுதி பங்கீடு பிரச்சனை, தொகுதி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கு. விவரங்களோட நமது தலைமை செய்தியாளர் ராஜா இணைஞ்சிருக்கிறாரு, கேட்கலாம். ராஜா வணக்கம். தொடர்ந்து இந்த சந்திப்பினுடைய முக்கியத்துவம் என்ன? வணக்கம். 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தற்போது முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி சந்தித்து வருகிறார். நேற்று இந்த சந்திப்பு என்பது நடைபெற்றது. அதாவது பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்று புதுக்கோட்டை வருகை தந்தார். அதாவது நயினார் நாகேந்திரனுடைய அந்த பயணத்தை முடித்து வைத்தார். அந்த பேரணியை இன்று பொங்கல் விழாவில் அவர் திருச்சியில் தற்போது பங்கேற்று வருகிறார். இந்த சூழலில் தான் தற்பொழுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை அவர் தங்கியுள்ள நட்சத்திர விடுதியில் தற்பொழுது ஹோட்டலில் சந்தித்து பேசி வருகிறார். ஏதாவது அதிமுக பாஜக கூட்டணி என்பது தற்பொழுது இங்கு உறுதியாகியுள்ளது, ஏற்கனவே உறுதியாகிவிட்டது. இந்த சூழ்நிலையில் எவ்வளவு தொகுதிகள் அதிமுக இந்த கூட்டணியில் பாஜகவும் அதிமுகவும் பிரித்துக் கொள்வது, மற்ற கட்சிகள் யார் யாரெல்லாம் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவது என்பது குறித்தெல்லாம் அந்த விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பார் என்று கூறப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய தூதுவராக திரு எஸ்பி வேலுமணி தற்போது சந்தித்து வருகிறார். இதில் புதிய கட்சிகள் மேலும் அதிமுகவில் இந்த கூட்டணி கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார். அந்த வகையில் எந்தெந்த கட்சியெல்லாம் இந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது, யாருக்கு எவ்வளவு இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டணியில் இந்த பேச்சுவார்த்தையில் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த அந்த தகவல்களை தற்பொழுது திரு எஸ்பி வேலுமணி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் தெரிவிப்பார் என்று தெரிகிறது. அதே போல் பல்வேறு இடங்களில் அதிமுகவும் வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களாக அறியப்பட்ட இடங்களை பாஜக கேட்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் அந்த இடங்களை உறுதி செய்வது தொடர்பாகவும் அது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. முழுக்க இந்த அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி வர சூழலில் அமித்ஷாவினுடைய இந்த தமிழக வருகை என்பது அவருடைய நிகழ்ச்சிகள் மட்டுமில்லாமல் அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் தான் தற்போது திரு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேசி வருகிறார். இதில் கூட்டணி எவ்வளவு இடங்கள் ஒதுக்கப்படுகிறது, எந்தெந்த தொகுதிகள் எந்தெந்த கட்சிகளை இந்த கூட்டணியில் கொண்டு வருவது என்பது குறித்தெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் தற்பொழுது இடம்பெறலாம் என கூறப்படுகிறது. அதாவது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த அந்த தகவல்கள் எந்தெந்த அந்த கூட்டணி தொடர்பாக இந்த இட பங்கீடு தொடர்பாக குறித்த தகவல்களை அமித்ஷாவிடம் தெரிவித்து அதற்கான அந்த ஆலோசனை கூட்டம் என்பதுதான் தற்பொழுது திருச்சியில் நடைபெற்று வருகிறது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராஜா. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.